ദീർഘമാനു സകലവിധമായ ശ്രേയസ്സും വരണം. വേദധർമ്മശാസ്ത്ര പരിപാലന സഭ ഉപന്യാസം സ്മൃതി സന്ദേശം ധർമ്മശാസ്ത്ര ചെയ്തികൾ. நம்முடைய பரம்பரையில காவிய நாடகம் அலங்காரங்கள் இதெல்லாம் ஸ்திரீகளும் படிப்பா. பொண்ணாம் பிறந்தவாளுக்கும் காவியம் படிப்பா, அலங்காரம் படிப்பா, எல்லாம் படிப்பா. இதெல்லாம் சம்ஸ்கிருதம் படிக்கிற வழக்கம் எல்லாருக்கும் உண்டு. அந்த காவிய நாடக அலங்காரங்கள்லாம் ராமாயணம், பாரதம், பாகவதம் இப்படி இதிகாசத்து அடிப்படையா வருமே தவிர ஒரு நாவலா வராது. அந்த படிக்கிற படிப்பிலேருந்து ஏதோ ஒரு தகவல் அவனுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். அது சனாதன தர்மத்திலிருந்தும் வெளிவந்து பெரிசாய் அது அவளுக்கும் ஊற்றுறதுக்காக வந்திருக்கு. அதனால ஸ்ரீதர்களால் இது படிப்பா. அதாவது சம்ஸ்கிருதத்தை படிப்பா. எல்லாரும் காவியம் படிப்பல், ரகுவம்ச காவியம், குமாரசம்பவ காவியம் இதெல்லாம் படிப்போம். ரகுவம்சம் ராமாயணத்திலேருந்து வந்தது, குமாரசம்பவ காவியம் அதுவும் புராணங்கள்லேருந்து வந்தது. இதெல்லாம் படிக்கிறது உண்டு. அது ஒரு சின்ன திட்டாந்தம் சொல்றேன். கிட்ட பொண்ணு, வாத்தியாருடைய பொண்ணு ஒரு மாப்பிளைய சொன்னான், நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னான். அதுக்கு பொண்ணு எப்படி சொல்லி தெரியுமா? சம்ஸ்கிருதத்துல பதில் சொல்லிட்டு, எஸ்ய சக்தி கதம் செய்த நிகழ்ச்சிய நிகாயக அகங்கதம் விபீயாசியாம் விபீயாசியாம் அகங்கதம். சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை எவனுக்கு விகத்தியங்கிறது சதுர்த்தியும், விகத்தியங்கிறது கட்சியும், விகாயா என்கிறது சதுர்த்தியும், அது ரெண்டுமா சப்தமே அல்ல, அதிகமாகும். ஆனா அவன் அந்த பொருளை விகத்தியா சொன்ன சக்தி பக்தின்றான், விகாயா சொன்ன சதுர்த்தின்றான். எஸ்ய சக்தி சதுர்த்தியில நிகழ்ச்சிய நிகாயத்தை அகம் கதம் விதி, அகம் கதம் ரெண்டும் விதியா பக்தின்றான். அவனுக்கு நான் அப்படி கதம் விதியா வருது, அவளுக்கு மனைவியான எப்படி வர முடியும்? எதுக்கு இது சொன்னேன்னா, அன்னைக்கு எல்லாருமே லோகத்தில் இருக்கிறவாள்லாம் இருந்தா. இப்ப நடுவில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் எல்லாரும் சொல்றான், பெரிய மனுஷாலாம் சொல்றான், விஷ்ணுதரத்திலாம் பவனாட்சி படிக்கப்படாது அப்படிங்கிறான். இத ஒரு பெரிசா சொல்லிட்டு இன்னும் சில பேர் பெரிய மனுஷா பேர்லயே அதை போட்டு அபாசங்கமாக வச்சு அதை அழுத்துறான். அதனால ஸ்திரீகளை விஷ்ணுதரத்திலாம் படிக்கப்படாது. ஆனா ஸ்ரீகள் ராமாயணம் படிக்கிறார், ஸ்ரீகள் பாரதம் படிக்கிறார், அதெல்லாம் படிக்கிறான். புத்தகத்தையும் வச்சுட்டு இருக்கா, கையில கொடுத்துட்டு இருக்கா. சத்தாக நடக்கிறோடு ஸ்ரீகளும் புத்தகம் பார்த்து கூட படிச்சுக்கிட்டே வர, அது கையை எடுத்து ஆடுறான். ஆனா ரசநாம படிக்காரு அப்படின்னு சொல்றான். சொல்றவன் யாரு தெரியுமோ? வேதத்தை அத்தியனம் பண்ணல, சாஸ்திரத்தையும் பார்க்கிறேன், பெரியவர்களாய்த்தான் உடனே பெரியவா பேரை போட்டு அதை சொல்லி அப்படியே வளர்த்து சொல்றான் ஒரு குரூப். இப்படி எல்லாம் அவளை படிக்கவும் விடாத, சொல்லியும் கொடுக்காத, அப்படி வைக்கிறது மகா தப்பு. என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? திராவையே கதுரோபர்ணான்னு திருப்பா பிராமணமக்ரதா. இந்த பிராமணன் என்ன பண்ணணும் தெரியுமா? 4 வர்ணங்களுக்கும் இந்த புராண இதிகாசங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அவளை கேட்க வைக்கணும். இது ரூல். திராவையே கதுரோகம்னானு கிருப்பா பிராமணமக்ரதா. பிராமணனை எதிரில் வைத்துக் கொண்டு அவங்களை பார்த்து அவனுக்கு எப்படி சொல்லுவியோ அப்படி சொல்லி அதை கேட்டு மற்றவாளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு சாஸ்திரத்துல. இதை பயன்படுத்தி ஒருத்தர் படிக்கப்படாது, ஒருத்தர் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மகாபாரதத்துல வியாசர் என்னன்னு தெரியுமா? இது பாரதம் ஆச்சாரம் கிருபையா முனினா கிருதம். ஸ்திரீகளுக்கு பொண்ணா பிறந்தவருக்கு விஜபந்து பிராமணனா பிறந்தா ஒண்ணும் இல்லை, ஒரு ஆள் அவனுக்கு விஜபந்து.
சூரியன் 4வது வர்ணம். இவாருக்கெல்லாம் வேதாந்தீனம் பண்றதுக்கு போலீஸ் தகுதி கிடைக்காது. அவ கவலைப்படுறா. அவளை வேதாந்தீனம் பண்ணினவனுக்கு எந்த லோகம் கிடைக்குமோ அந்த லோகம் கிடைக்கிறதுக்காகத்தான் வேதத்தில் இருக்கிற கருத்தை சுலபமா பண்ணி அவளுக்கு எல்லாம் முன்னேறதுக்காகத்தான் நான் இதை எழுதியிருக்கேன். இந்த மகாபாரதத்தை, அந்த மகாபாரதம் அவளுக்காக எழுதினது அப்படின்னு எழுதினவரே நீ ஸ்ரீகள் சொல்லலாம். அதுக்காகத்தான் எழுதி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போல இருக்கிற அனுகூல சத்ருக்கள் அத்தனை பேரு சேர்ந்து அதை தொடாரு இதை தொடாரு அப்படின்னா அதுக்கு காரணத்தையும் சொல்லாத பெரியமா சொன்னாரு. இப்ப தள்ளிட்டு இப்படியே பண்ணிருக்கான். என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உன்னுடைய கடமையா சொல்லியிருக்கு. பிராமணனுடைய கடமை என்னது? ஒரு பிராமணன் எதிரில் வச்சுட்டு அத்தனை பேருக்கும் புராண பிரவச்சனத்தில் இருக்கிற அத்தனையும் ஸ்திரீகளை கேட்க வைக்கணும்னு அவன் அதை கையலை கேளேன்னா அவள் எப்படி அதை இழக்க முடியும்? அவன் நியாயமான கட்டளையை கடைபிடிக்காத ஏமாற்றி அவனையும் படிக்க விடாது நீயும் சொல்லாது இருந்தா தப்பு ஆருக்கு? உனக்கு தப்பு, அவளுக்கு இல்லை. அந்த மாதிரி நீ அவளை அலட்சியப்படுத்தி அந்த விஷயங்கள் எல்லாம் அவ காதுல கேட்கும்படியா நீ பண்ண சொல்லி பகவான் வேத புராணம் சொல்லி இருக்கிற போது நீ அவளுக்கு சொல்லாத ஏமாற்றி நான் சொல்ல மாட்டேன் நீ படிக்கவும் கூடாது அப்படிங்கிறது எந்த வழியிலையும் தெரியல. அதுக்கு ஒரு பிரச்சனை சொல்றேன், கேட்டுக்கோ. குழந்தை ருதுவாக்கு முன்னாடி கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகணும்னு சொன்னோன்னு இது அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறவன். அவன் பேசாத இருக்கான், கண்டுகளே இல்லை. இந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு இத பாரு, நீ இப்ப மூப்படையலே, நீ பெரியவன் ஆகலே, புஷ்பவதி ஆகலே, அதுக்குள்ள உன்னோட அப்பா இன்னொரு கட்டோடைய தேடி உன்னை கொடுத்திருக்கணும். அது அவருடைய கர்த்தவியம், அவனுக்கு கட்டளை. அதை நிறைவேற்றாது இருந்தான்னா நீ மூப்படைஞ்சு 3 வருஷம் வரைக்கும் பள்ளக்கடிச்சு காத்துன்றது. அப்பவும் உன் அப்பன் ஒரு இடமும் நடக்கலன்னா நீ என்ன செய்யணும்? உங்க அப்பா எந்த மாதிரி மாப்பிள்ளை தேடுவாரோ அதை நீயே தேடிக்கோ. நீதி வருகான் குமார் யுகுமதி சதி ஊர்தந்துகாலா வேதப்பா இந்தேக சதுரகம் பதி அப்படின்னு மனுஸ்மிருதியில ஒருத்தன் தன்னுடைய காரியத்தை செயல்படுத்தலைன்னா அவளுக்கு இல்லை நாகப்பாதுன்றதுக்காக மனுஸ்மிருதி அவளுக்கு அனுகிரகம் பண்ணிச்சு. நீ நினைச்சு பாரு, ஸ்ரீவருக்கெல்லாம் நீ சொல்லி அவ காதுல விழும்படியா பண்ண சொன்னோட பேசாத உட்கார்ந்து இருக்கானே, இவனை தண்டிக்கிறத வச்சு அவள் படிக்கப்படாதுன்னு தண்டிக்கிறது இன்னும் ரொம்ப தப்பு. அதனால தானே கையால் எடுத்துக்கலாம்ங்கிறது இந்த மனுஸ்மிருதியினுடைய வாக்கியம் சொல்றது. மனுஸ்மிருதி என்ன சொல்லிட்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து லேட் ஆகினா 3 வருஷம் முழு நீதி வருகான் குமார் யுகுமதி சதி ஊர்தந்துகாலா வேதத்மா இந்தேக சதுரகம் பதி. அதனால நீ என்ன அங்கேயே மனுஸ்மிருதி தான் முதல் ஸ்மிருதி அப்படின்னு மனுஸ்மிருதியை வேதமே போக்கி சொல்லணும். அந்த மனுஸ்மிருதியில் இருக்கு. என்ன தாற்பயம் தெரியுமா? உனக்கு கட்டளை அதை நிறைவேற்றாதனால இன்னொருத்தருடைய உரிமை பாதிக்கப்படுறது. பாதிக்கப்பட்டு உரிமை போயிடுச்சுன்னு சொன்னா அவளுடைய உரிமையை பறிச்ச தப்பிடுச்சு. நீ பேசாது இருந்தேன்னா அந்த உரிமையை தானே கையில் எடுத்துக்கலாம் எங்கிறதுக்கு இது அடையாளம். அதனால அவள் எல்லாம் அவரு சொன்னால காயத்ரி சொல்லிட்டு இருந்தாலே அதை வேண்டாம் சொல்லலையே. லோகம் பூரா காயத்ரி, லோகம் பூரா அக்னிஹோத்திரம் நடக்கிறது, அதையெல்லாம் கண்டுல காணாத ஏதோ நம்ம ஊருக்காரர் ஏதோ ஒரு பொம்மலாச்சி ஏதோ சாஸ்திரலாபன் சொன்னா எல்லாம் காட்டி சாஸ்திரலாபன் சொன்னாலே தெரியவா இல்லே சொல்லி இருக்கா அப்படின்னு பயம் இருக்குன்னா என்னப்பா அவளை வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய கடமையை நீ இழந்ததுனால அவளுக்கு இல்லேன்னு ஆகிறது தர்மசாஸ்திரம் விரும்பாது. தர்மசாஸ்திரம் அவளுக்கு கடமையை கொடுக்கணும், நீ கொடுக்கலைன்னா விரும்பாது. எல்லாருமே அந்த ஒரு சாஸ்திரம் எப்படி வந்தது தெரியுமா? அவனுக்கு பீஷ்மர் சிலை செய்ய படுத்துட்டு இருக்கா.
என்னால இந்த பாண்டவாளே கௌரவாளே மானசிகமான நெருக்கத்தோட வைக்க என்னால முடியல. நானும் சின்ன வயசுல இருந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், தோத்து போயிட்டேன். எனக்கு இப்போ என்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணி நான் பகவானோட இரண்டரை கலக்கிறேன். என்னுடைய காரியத்துல நான் தோத்து போறேன். ரொம்ப சிரமப்பட்டேன். கௌரவாலே பாண்டவாலே அண்ணா தம்பிகள் தானே சேர்த்து வச்சு அம்மாவுடைய மனசுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதை பண்ணல இதை பண்ணல, 2 பேரையும் அனுப்பிட்டு போய் பார்த்தேன், நடக்கலை. கடைசியில் என்னுடைய சரீர வியோகத்தின் காலம் வந்து இப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணனும் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிற போது இனி எனக்கு பதி இல்லை. அந்த சாட்சாத் பரமாத்மா தான் அவளுடைய மனசுல புகுந்து 2 பேருக்கும் அதை பண்ணி வைக்கணும். அதனால அவளுக்கு அதை உபதேசம் பண்ணி அவன் நல்ல நிலை அடையட்டும்னு அத்தனை பேரையும் வெற்றி கொண்டு இவர் சகஸ்ரநாமம் பண்ணினார். அதுல என்ன வரும் தெரியுமா? வேதாந்தகோ பிராமணஸ்யா சத்ருகோ விஜயீ பவே வைஸ்தோ தருதமுத்தஸ்யா சூத்ர சுகமவா புரியார். இதெல்லாம் அவ கேட்டாலே அவளை கிடைக்குமே. நீ கேட்காத பண்ணலையே, ஒன்னு நீ கேட்க வைக்க சொல்லி இருக்க, அதை நீ கவனிக்கலையே, அதை கவனிக்க வேண்டாமா? நீ நான் சொல்லி தர மாட்டேன், நீ கற்றுக்கப்படாதுன்னா எப்படிதான் சரியாகும்? ஒன்னு நினைச்சு பாரு. அவ அப்பாவையால அந்த பொம்மனாட்சிகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ற போது அதை நீ எப்படி வேண்டான்னு வைக்கலாம்? அந்த பாடத்தை அப்படியே மறைச்சு சொல்லக்கூடாதுங்கிறத பற்றி நீ எடுத்து சொல்றியே, என்ன அழகியல் மாதிரி இருக்கா? நீ நினைச்சு பாரு. நீ சொல்லிக் கொடு. கிருப்பா பிராமணம் அங்குதாக அவனே சதுரோமேதான் கிருப்போ சதுரோ வர்மா 4 வருடங்களுக்கு சொல்லுங்கிறான் பிராமணன் எதிரில் வச்சுண்டு. அதனால இந்த பொம்மனாட்டியர் இவாளாரு சொல்லித்தரலே சொன்னா புத்தகத்தை கையில் எடுத்தா யாரும் தடுக்க முடியாது. சாஸ்திர விருத்தம் அல்ல. நீ சொல்லிக் கொடுத்தியா? கரெக்ட். நீதான் உழைக்கே தெரியாது, நீங்க சொல்லிக் கொடுக்குற. அதனால சொல்லிக் கொடுக்கறது ஒரு சக்தி இல்லை. அதனால அதை தாராளமா பண்ணலாம். பாரதத்தை படிக்கலாம்னா பாரதத்துல அந்தர்கரமா இருக்கக்கூடிய சகசநாமத்தை பற்றி எப்படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். பாரதம் பூரா படிக்கிற, எத்தனை ஸ்தோத்திரங்கள் படிக்கிற, சகல ஸ்தோத்திரத்தையும் படிக்கிற. இது விஷ்ணுடைய ஸ்தோத்திரம், சிவனுடைய ஸ்தோத்திரம். சிவனோடு படிக்கிறாங்க, விஷ்ணுவோடு படிக்க மாதிரி. என்ன இதுக்கு தாற்பயம் என்ன? எங்கேயும் எடுத்து சொல்லு, சாஸ்திரத்திலேருந்து எடுத்து சொல்லு. அப்பதான் இப்படி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே லோகத்தை தள்ளிட்டு போகாதுங்க. அந்த பொன்மொழிந்தால் அது படிச்சா என்ன தப்பு? அவன் பண்றான் சாட்சாத் இதுல விரதம் இருக்கா, எல்லாம் பண்றான். இது ஒன்று சொல்லப்படாது, அது சொல்லப்படாது. நீங்க சொல்லிட்டு சொல்லப்படாது இந்த சொல்லத்தை பூரக்கண்ண அறிவித்து தேடி பார்த்து சொல்றீங்க. அதுக்கு பின்னாடி என்ன சொல்லி இருக்கு பாரு. நீ அவரு கேட்க வைக்கணும் இருக்கு. அதை ஏன் கட் பண்ண? இப்படி எல்லாம் நடந்துடாதுவா. யாரும் சொல்லி கேட்க வைக்கலையா அவள் புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். இதுதான் கரெக்ட். அது இல்லைன்னு சொல்றதுக்கு பாக்கி யாருக்கு அதிகாரம் கிடையாது. சாஸ்திரத்தை சொல்லணும். அவ புத்தகத்தை பார்த்து சொல்லாலே இருந்தாலும் அவ படிக்கப்படாது, அவளுக்கு அந்த உரிமையை படிக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு வாக்கியத்தை கொண்டு வா. அது வரைக்கும் பேசாது. அதனால எல்லாரும் பாருங்கோ. அந்த குழந்தை தர்ம காவியம் நாடகம் அலங்காரம் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததப்பா? எல்லாம் வேதத்திலிருந்தும் புராணத்திலிருந்தும் வந்தது. புராணமோ வேதமோ இல்லாத ஒரு காவியமோ நாடகமோ அலங்காரமோ ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் வேதாந்த விஷயங்கள் கூட அது இருக்கு. அதெல்லாம் கூட பொம்மனாட்சிகள் படிக்கலாம்னு எத்தனை பேர் படிச்சிருக்கா? யாத்தியவர்க்கியர் சொல்லி யாத்தியவர்க்கிய நாராயணி இதெல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கா? பகவான் ஆராதனம் பண்றா. எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? அவர் கூடாதுன்னு எப்படி சொல்லுவேன்? அதனால நல்லா யோஜனை வந்து இருக்கு. நீயே அவளை கூப்பிட்டு வச்சு கேட்க வச்சு அவ படிக்க வேண்டாம். அவளை படிக்க சொன்னாலே கேட்கவே சொல்றான். நீ கேட்க வைக்க மாட்டேன்னு அடம் படிக்கிற. அதனால அவள் தானாக எடுத்திருந்தா ஒரு கௌரவம் இல்லை. அதனால எல்லாரும் படிக்கலாம். நீ இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்காத. நீ சொல்லு, எனக்கு சொல்லி கேட்கவே சொல்லு. ஒரு பிராமணன் என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்லட்டும், நீ எழுத்துப்படி. இப்படிதான் மனம் புரியல. சிலதெல்லாம் தலைவர் காய்மறைவா பெரியவாள் ஒன்றும் சொல்லப்படாதுன்னு ஒரு வினயத்தினால பண்டித சமூகம் பேசா இருக்கிறதுங்கிறதுக்காக
அது ரொம்ப எக்கச்சக்கமா ஏறி போனா எப்படி? ஏதோ பெரிய மிருகாலாம் சொல்றா, அது எதிர்த்து சொல்லப்படாது. அதுவும் போனா போறது, அவர் நன்னா இருக்கட்டும், நாம மாயாரு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிறைய பண்டித சமூகம் எங்கிட்டே சொல்லியிருக்கா. அவெல்லாம் பேதா இருந்தாலே தவிர சாஸ்திரியில விருப்பம் எங்கிறது நீங்க தான் அதை ஏற்படுத்துற. அதனால அப்படி பண்ணாத, நீ ஒரு காரியம் பண்ணு, உட்காந்துக்கோ, பிராமணன் எதிர்ந்ததை நான் சொல்ல அவனுக்கு சொல்லு, பொம்மநாட்டிலாம் வரவழை அங்க உட்காந்து அவ காதல் விழும்படியா பண்ணு. அதை பண்ணா நீ அடுத்தது மறுபடியும் இன்னொரு சப்ஜெக்டோட நாளைக்கு வர பார்ப்போம்.